Shanti. God's message. கடவுளின் மகா வாக்கியம். மன்மனா பவ என்ற விதி மூலமாக பந்தனங்களின் விதையை முடித்துவிடும் நஷ்ட மோகா நினைவு ஸ்வரூபம் ஆகுக. May you finish the seed of bondages with the method of Manmanabhav and become a conqueror of attachment and an embodiment of remembrance. பிராமண வாழ்வின் சுவாசம் ஊக்கம் உற்சாகம். எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஊக்க உற்சாகத்தின் பிரஷர் குறையக்கூடாது. The breath of Brahmin life is zeal and enthusiasm, and so do not reduce the pressure of your zeal and enthusiasm in any situation. எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் உங்கள் புத்தியின் பாதத்தை அசைக்க முடியாத அளவிற்கு ஆடாத மற்றும் அசையாதவராக மாறுங்கள். Become so unshakable and immovable that no adverse situation can shake the foot of your intellect. குழந்தைகளிடம் பாபாவின் இனிமையான உள்ளபூர்வமான உரையாடல். இனிய குழந்தாய், குழந்தைகள் தகுதி உள்ளவர்களாக ஆகி சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக வேண்டும் என்று தந்தையின் உள்ளத்தில் குழந்தைகளை எப்பொழுதும் சுகம் மிக்கவர்களாக ஆக்குவதற்கான எவ்வளவு முதல் தரமான ஆசை உள்ளது. யார் நறுமணம் வீசும் மலர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் பாபாவை கவர்ந்து ஈர்க்கின்றனர். யார் எப்படி இருக்கின்றார்களோ
அப்படி வழிகாட்டும் ஒளியை எடுப்பதற்காக முயற்சிக்கின்றனர். நறுமணம் வீசும் குணவானாக இருக்கும் குழந்தைகளை பார்த்து அன்பில், குஷியில் பாபாவின் கண்கள் நனைந்து விடுகின்றன. ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டது என்றால் பாபா வழிகாட்டும் ஒளியை கொடுக்கின்றார். Baba's sweet heart-to-heart conversation with his children. Sweet child, the Father has such a first-class desire in his heart to make the children constantly happy and for the children to become worthy and become the masters of heaven. Those who are fragrant flowers attract the Father. Whatever someone is like, he pulls him accordingly to receive that searchlight. Seeing the fragrant and virtuous children, Baba's eyes become moist out of love and happiness. If they have any difficulty, then Baba gives them a searchlight.